لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் மருளும் நம் உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் மருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கு மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடல் உறுப்புகளை எல்லாம் படைத்து அதுல மிக முக்கியமான கட்டத்தில் உள்ளத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உள்ளம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. உள்ளத்தினுடைய இயக்கம்தான் மனித இயக்கம். உள்ளத்தினுடைய இயக்கம் சரியில்லை என்றால் மனிதனுடைய இயக்கங்களும் சரியில்லாமல் போய்விடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களை பற்றியும் மகத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் கூறியிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீனை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், யாசீன் கல்புல் குர்ஆன். யாசீன் என்பது அது குர்ஆனுடைய ஹார்ட், உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது, இருதயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். மிக முக்கியமான நிலைப்பாட்டில் உள்ள ஒரு பொருள் இருக்கும். மனிதனிடத்தில் மிக முக்கியமான நிலைப்பாட்டில் உள்ளம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை பற்றி சொல்லுகிற போது சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன். திண்ணமாக மனித உடம்பில ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு. அது சரியாகிவிட்டால் மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் அது சரியாகிவிடும். வைதா ஃபஸதத், அது கெட்டு போனால் மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் கெட்டு போய்விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளமாக இருக்கிறது, ஹார்ட்டாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட, ஷரியா சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவதற்கு முன்பாக, தொழுகைக்கு முன்பாக, நோன்புக்கு முன்பாக, ஜகாத்துக்கு முன்பாக, ஹஜ்ஜுக்கு முன்பாக உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள். உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள். சஹாபா பெருமக்களே சொல்கிறார்கள், தஅல்லம்னல் குர்ஆன் தஅல்லம்னல் ஈமான் قبل أن نتعلم القرآن ثم تعلمنا القرآن. நாங்கள் குர்ஆனை முதல்ல கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஈமானை கற்றுக்கொண்டோம். உள்ளத்தினுடைய பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் நிலைப்பாட்டை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
அதுக்கு பிறகுதான் குர்ஆனை கற்றுக்கொள்ளும். ஏன்னா ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலம் பக்குவப்படுத்தப்பட்டு விட்டால், பண்படுத்தப்பட்டு விட்டால், பிறகு அதில் விவசாயம் செய்வது லேஸ். நன்றாக உழப்பட்டு விட்டது, அந்த பூமியை சரியான முறையில் பதப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ விதையை போட்டால் அது என்ன செய்யும்? பிடிச்சி. பூமியை பக்குவப்படுத்தலை, உழுது அதை பண்படுத்தவில்லை, கட்டாந்தரையாக இருக்கிறது. சும்மா விதையை தூவி விட்டோம்னு சொன்னா ஒன்றும் கிடைக்கும். இதான இயல்பு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தான் மனித உள்ளம் அது சரியாக்கப்பட்டால் தான் ஷரியாத்துடைய எல்லா விதமான சட்ட திட்டங்களும் அந்த மனிதனிடத்தில் வெளிப்படக்கூடிய நிலையை நாம் எதிர்பார்க்கலாம். உள்ளம் சரியில்லை என்று சொன்னால் ஷரியாத்துடைய எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த மனிதனிடத்தில் அதனுடைய வெளிப்பாடு என்பது எதுவுமே ஏற்படும். அதைத்தான் சஹாபா பெருமக்கள் மேற்கொண்டார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலங்கள் தஅவாவுடைய பணியை செய்தார்கள். அதில் 13 ஆண்டு காலங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தும் பணியை செய்தார்கள். 10 ஆண்டு காலங்கள் தான் ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. ஆகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உள்ளம் அல்லாஹ்விற்காக வேண்டிய அர்ப்பணமாகக்கூடிய நிலையுடையதாக ஆகணும். அதைத்தான் நம்முடைய நாதாக்கள், பெரியார்கள் கவலை கொண்டார்கள், ஷேகுமார்கள் கவலை கொண்டார்கள். அந்த உள்ளத்தில் ஒரு பக்குவமான நிலையை கொண்டு வந்து மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு, ஏன் மனிதனை புனிதனாக மாற்றுவதற்குரிய வழிகோள்களை எல்லாம் நம்முடைய மஷாயிகள் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதன் மூலமாக கண்டுகொண்டார். அருமையான பெருமக்களே, இந்த உள்ளம் தெளிவாக வேண்டும். இந்த உள்ளம் பக்குவப்பட்ட நிலையில் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக அடிப்படையாக இருக்கிறது ஈமான். அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. நாம் கலிமத்து தௌஹீதை சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை நாம் சொல்லுகிறோம். அந்த கலிமாவினுடைய தாற்பயம் ஆகுவதும் அல்லாஹ்வை கொண்டு, அழிவதும் அல்லாஹ்வை கொண்டு, கொடுப்பவனும் அவனே, எடுப்பவனும் அவனே என்ற ஒரு உண்மையான நம்பிக்கை உடையவர்களாக ஆனால்தான் அந்த கலிமாவை சம்பூர்ணமாக நாம் அங்கீகரித்து இருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸ் பஅதல் மௌத். அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டேன், அல்லாஹ்வுடைய அவர்கள் மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டேன், அல்லாஹ்வுடைய வேதங்கள் அத்தனை நம்பிக்கை கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை கொண்டேன், மறுமை நாளை நம்பினேன். நாளைக்கு மறுமையில நாம் எல்லாம் மௌத்தா போனதற்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நல்லதோ கெட்டதோ எல்லாமே விதியின்படி அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்பதையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தினுடைய நிலைப்பாட கொஞ்சம் முன் வச்சு பாருங்க. நல்லது நடந்துட்டா சந்தோஷம்தான். ஆனால் ஏதாவது ஒரு இடர், ஒரு சோதனை, ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் நம்முடைய மனதினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அப்படியே மனசு பதஷ்டப்படுகிறது. மனசு அப்படியே என்ன செய்து ரொம்ப ரொம்ப கவலைப்படுது. அதுக்கு யாரையாவது காரணமாக சாட்டுகிறது. ஒன்னாலதான் அது, இதனாலதான் இது, அதனாலதான் அது நடந்துச்சு.
அப்படின்னு சோதனைகள் ஏற்படுகிற போது உள்ளம் தடுமாறுகிறது. அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. உள்ளம் தெளிவாக இருந்தால் நியமத்துகள் கிடைக்கிற போது எப்படி உள்ளம் சந்தோஷப்படுகிறதோ, இழப்புகள் ஏற்படுகிற போது உள்ளம் அல்லாஹ்வின் பக்கமாக அது திரும்பி அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடியதாக இருக்குமே தவிர அல்லலோகப்படும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய அருமை மகன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழந்த போது எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அப்படி கண்ணீர் வடித்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிற அந்த தருணத்தில் கூட இருந்த மற்ற பிள்ளைகள் குடும்பத்தார்கள் சொன்னார்கள், என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க என்று குறை சொன்ன போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நான் என்னுடைய மனக்குமுறல, மனதில் ஏற்பட்ட கவலைய நான் அல்லாஹ்ட்ட தான் முறையிட்டு கொண்டிருக்கிறேன். உங்க யார்கிட்டையும் நான் என்ன செய்யல முறையிட, அல்லாஹ்ட்ட நான் முறையிட்டு கொண்டிருக்கிறேன். அதையே நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ரப்பிட்ட முறையிடலாம், மனிதர்கிட்ட தான் புலம்பக்கூடாது. ஏன்னா நன்மையும் தீமையும் நலவும் கெட்டதும் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு ஏற்பட்ட இழப்பிற்கு ரப்பிட்ட புலம்பணும், ரப்பிட்ட முறையிடணும். அடியார்கிட்ட முறையிடணும், அடியார்கிட்ட புலம்பக்கூடாது. ஏன்னா அடியார்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது தெரியுமா? உள்ளன்போடு இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே அதற்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை நீக்கி வைக்கணும், இலகுவாக்கணும் அப்படின்னு. ஆனால் சில பேர்கள் உள்ளுக்குள் ஒன்றாக வெளியிலே மற்றொன்றாக காட்டுவார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இதுவும் உனக்கு வேணும், இதுக்கு மேலே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனது நினைக்கும். ரப்பு அப்படி நினைக்க மாட்டான். அருமையான பெருமக்களே, ஆகவே நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய வெளிப்பாடு இருக்கிறதே, அது உள்ளம் தெளிவானால் நல்லது நடந்தால் சந்தோஷப்படுவதை போல ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுகிற போது அல்லாஹ்வின் பக்கமாக அது முன்னோக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நம்முடைய நாதாக்கள் கையாண்டார். குத்துபுல் அஹ்மதாப் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமண்ட வணிகராக இருந்தாங்க, வலியுல்லாவாக இருந்தாங்க. கப்பல் மார்க்கமாக அவர்களுடைய சரக்குகள் எல்லாம் கண்டம் விட்டு கண்டத்திற்கு அனுப்பப்படக்கூடிய அளவிற்கு இருந்தது. நாடு விட்டு நாட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்தது. கடல் மார்க்கமா ஒரு கட்டத்தில் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல் அனுப்பப்பட்டது. செய்தி வருகிறது, சபையில எல்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுது, தங்களுடைய சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாகிவிட்டது. புயல் காற்றால் சூழப்பட்டு அப்படியே தண்ணீரில் மூழ்கி போய்விட்டது. இந்த செய்தியை கேட்டவுடனே தன்னுடைய உள்ளத்தின் பக்கமாக ஒரு கணம் தலையை குடிந்தார்கள், கண்ணை மூடிக்கொண்டு பார்த்துவிட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. மஜ்லிஸ் நடந்துகிட்டே பிறகு அவர்களிடத்தில் மறு செய்தி சொல்லப்படுகிறது. புயல் வந்தது உண்மை, சரக்கு கப்பல்கள் எல்லாம் தாழ்ந்து போனதும் உண்மை. ஆனால் தங்களுடைய சரக்கு கப்பல் இருக்கிறதே அது பாதுகாக்கப்பட்டு விட்டது.
அது இழப்புக்குள்ளாகவில்லை, தண்ணீர் மூழ்கவில்லை என்ற ஒரு சுப செய்தியை சொல்லப்படுகிறது. அப்போ கண்ணை மூடினாங்க, கல்வின் பக்கமாக தன்னுடைய தலையை குனிந்தார்கள். ஒரு கணம் குனிந்து விட்டு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். சபையில் இருந்தவர்கள் கேட்டார், துக்க செய்தி சொல்லப்பட்டது, அப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்க. நல்ல செய்தி சொல்லப்பட்டது, அப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்க. தங்களுடைய அந்த நடவடிக்கையினுடைய தாற்பயம் என்னவோ சபையில் இருந்தவர்கள் கேட்டபோது அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இழப்பை பற்றி சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு கணம் என்னுடைய உள்ளத்தை நான் பார்த்தேன். இந்த உள்ளம் அல்லலோகப்படுகிறதா, அமைதியாக இருக்கிறதா, அடங்கி இருக்கிறதா, ரப்பின் பக்கமாக முன்னோக்குகிறதா என்பதை நான் ஒரு கணம் பார்த்தேன். அப்படி பார்க்கிற போது என்னுடைய உள்ளம் சொன்னது, ரப்பு தந்தான், ரப்பு எடுத்துக்கொண்டார். ரப்பு தந்தான், ரப்பு எடுத்துக்கொண்டார். அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட போது அல்ஹம்துலில்லாஹ், இந்த எண்ணத்தை தந்த ரப்புடைய எல்லா புகழும் என்று நான் சொன்னேன். அடுத்தது நல்ல செய்தி சொல்லப்பட்டது. அப்படி நல்ல செய்தி சொல்லப்பட்ட அந்த நேரத்திலும் என் உள்ளத்தை முன்னோக்கினேன். எங்கே என் உள்ளம் துள்ளி குதிக்கிறதா, சந்தோஷத்துல மமதையில எதுவும் அது குதித்துக் கொண்டு இருக்கிறதா அப்படின்னு உள்ளத்தை முன்னோக்கின. ஆனா என் உள்ளம் சொல்லிச்சு, எடுத்த ரப்பு கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. எடுத்த ரப்பு கொடுத்து விட்டான் என்று சொன்ன உடனே என் உள்ளம் எப்ப ரப்பின் பக்கமாக இழப்பின் நேரத்திலும் சந்தோஷத்தின் நேரத்திலும் திரும்பியதோ, இப்போ அந்த ரப்ப நான் புகழ்ந்தேன். ரெண்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுடைய நோக்கம் அதுதான். எல்லாம் என் ரப்பின் புறத்திலிருந்து ஏற்பட்டது. அவன் தந்தது, அவன் தந்ததை தரிவானாக்கி வைப்பான். அவன் தந்ததை எடுக்கவும் செய்வான். எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது, கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. அதை தடுப்பதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது? தான் நாதாக்களுடைய வழிமுறை. அதைத்தான் நம்முடைய மஷாயிகள் நமக்கு கற்றுத் தருகிறார், ஷேஷ்மார்கள் கற்றுத் தருகிறார், பெரியார்கள் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வின் பக்கமாக முத்தவஜ்ஜியாகுங்கள். உள்ளம் தெளிவானால் அந்த நிலை ஏற்படும். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். தன் உள்ளத்தில் தாங்கிய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்வதற்கு அவர்கள் தயங்கவில்லை. தாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்தார்கள், தன் குடும்பத்தையும் துச்சமாக மதித்தார்கள். ரோமாபுரியினுடைய மன்னன், கிறிஸ்தவ மன்னன், அந்த மன்னனிடத்தில் ஒரு நபித்தோழர் தாவத்து கொடுக்கிறார், இஸ்லாத்தின் பக்கமாக அழைப்பு கொடுக்கிறார், ஈமானின் பக்கமாக அழைப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த மன்னன் சொன்னார், சரி நீ சொல்லுகிற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், உம்முடைய தலைவர் இருக்கிறாரு உமர், அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா? அதுக்கு நீ உத்தரவாதம் தான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நபித்தோழர் சொன்னார், சஹாபி சொன்னார், அதை எப்படி நான் உத்தரவாதம் தர முடியும்? அது முடியாது, அது சாத்தியமில்லை.
அப்ப அந்த மன்னன் சொன்னான், அப்பன்னா இன்னொரு சான்ஸ் உனக்கு நான் தர்றேன், உன் தலைவர்கிட்ட போய் பேசு. அவர் ஓகேன்னு சொன்னா நான் ஈமானின் பக்கமாக வந்து விடுகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பரீட்சை. நபித்தோழர் வருகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நடந்த அந்த நிகழ்வை, சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு மனிதன் ஈமானுக்கு வரக்கூடிய விஷயத்தை விட உமருடைய மகள் அவ்வளவு பெரிய கண்ணியமுடையவளாக ஆகிவிட்டாளா, ஏன் நீ வாக்குறுதி கொடுத்திருக்கலாமே என்று சொன்னார். வாக்குறுதி கொடுத்திருக்கலாமே, உமருடைய மகளை உமக்கு திருமணம் செய்து தருவதற்கு நான் வாக்களிக்கிறேன், நீர் இஸ்லாத்தின் பக்கம் வாரும், ஈமானின் பக்கம் வாரும் என்று நீ தப்பா கொடுத்திருக்கலாமே, அவருடைய ஈமானை ஏற்றிருக்கலாமே என்று சொன்னார்கள். என்று சொன்னார், தன் குடும்பத்தையும் தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணம் செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் சஹாபாக்களுடைய உள்ளம் தெளிவாக இருந்தது, மனசு தெளிவாக இருந்துச்சு. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய வரலாற்று பதிவுகளில் நாம் பார்க்கிறோம், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஈமானை பாதுகாப்பதற்கு தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்தார்கள். ஈமான் தான் அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அந்த தலைவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அந்த தலைவன் சொன்னார், உம்முடைய அந்த மார்க்கத்தை விட்டு எங்களின் பக்கமாக நீ வந்து விட வேண்டும், வரியா அப்படின்னு முடியாது. அப்ப அந்த மன்னன் பயம் காட்டினான், நீ வரல அப்படின்னு சொன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்குள்ளார அவனை தூக்கி போட்டு அச்சுறுத்தினான், பயம் காட்டினான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உனக்கு என்ன தோணுதோ செஞ்சு, நான் தான் வரலைன்னு சொல்லிட்டேனே, இதற்கு ஏன் அதை காட்டி இதை காட்டி நீ அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறாய், உனக்கு என்ன தோணுகிறதை செய்து கொள். எப்படியான வார்த்தை பாருங்கள். அவன் இன்னும் பயம் காட்டுறதுக்கு என்ன சொன்னான்னா, கொதிக்கிற எண்ணெய் மூடப்பட்டிருக்கிறது, அதை கொஞ்சம் திறந்து பாரு அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சட்டிக்கு முன்பாக கொண்டு போய் அதை திறந்து காட்டப்படுகிறது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த மன்னன் முடிவு செஞ்சுட்டான், சரி ஒரு வழிக்கு வந்துட்டாரு, நம்மின் பக்கமாக வந்து விடுவார், நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எங்கள் பக்கம் வருவதற்கு நீ முடிவெடுத்து விட்டாயா என்று கேட்டபோது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒருபோதும் இல்லை. அப்பயே அழுவ, எதுக்காக கண்ணீர் வடிக்கிற? அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணம் செய்வதற்கு என்னிடத்தில் ஒத்த உசுறு தான் இருக்கிறது, ஒரே ஒரு உசுறு தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் உடம்பில் இருக்கக்கூடிய உரோமங்கள் அளவிற்கு எனக்கு உயிரை தந்து ஒவ்வொரு உயிராக நீ தூக்கி இந்த எண்ணெய்க்குள்ள போட்டால் எனக்கு எவ்வளவு பெரிய நன்மையை ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பார். அல்லாஹ்விற்காக வேண்டி, ரப்புக்காக வேண்டி என்னுடைய எல்லா உயிரையும் அர்ப்பணம் செய்தவனாக நான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவேனே. என்கிட்ட இருக்கிறது ஒத்த உசுறு தானே, தூக்கி போட்டோம் ஒரு உசுறு, அதை நினைச்சு அழுகுறப்பா, என் உசுறு போயிருந்தார்கள, ஒத்த உசுறு தானே அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்ய இருக்கிறது,
அதிகமான உசுறு என் இடத்துல இல்லையே, அதை பற்றி நான் சிந்தித்தேன், யோசித்தேன், அழுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால், அருமையான பெருமக்களே, இதான் சஹாபாக்களுடைய ஈமானுடைய உள்ளம் தெளிவாக இருந்துச்சு. அல்லாஹ்விற்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்பாக தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதினார்கள், தன் குடும்பத்தை துச்சமாக கருதினார்கள், தன்னுடைய சொத்து சுகங்கள் அத்தனையும் துச்சமாக கருதினார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அவர்களுடைய பார்வையிலே மிகையாக இருந்தது, மிகையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள். இந்த அளவுக்கு தான் நம்ம ஈமான் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு ஆதாரம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. மனிதன் நம்ப வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நாம் நம்பிக்கையின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றல்ல, இரண்டல்ல. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய கல்வி மாமேதை. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு 100 ஆதாரங்கள் அவர்களிடத்தில் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஷைத்தான் அவர்களுக்கு முன்பாக வந்து, ஃபக்ருத்தீன் ராஸி, ஓ ஈமா ஒன்றும் பக்கா இல்லை அப்படின்னா, ஓ ஈமா கச்சாதான், பக்கா கிடையாது, ஓ ஈமா தடுமாற்றத்தில் இருக்கு. ஏன் தெரியுமா? நீ 100 ஆதாரங்களை முன்வைக்கிறாய் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு. அந்த ஆதாரத்தை பூரா நான் உடைச்சிட்டேன்னா உன் ஈமான் தடுமாற்றத்தில். நான் சொல்றது ஒரு நாள் ரைட்டா இருக்கும்போது நீ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்க. அது எப்படி நீ சொல்ற? உன் ஈமானை விட இந்த ஒரு கிராமவாசி போய்கிட்டு இருக்கான், அவன் ஈமான் ரொம்ப வலுவானது அப்படின்னா ஷைத்தான் சமயங்கள்ல நல்ல விஷயத்தையும் பேசுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துடைய பொருளை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பொறுப்பாக நியமிச்சு வச்சிருந்தாங்க. ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஒரு ஏழையினுடைய தோட்டத்தில் போனான். போயிட்டு என்ன செஞ்சான்னு சொன்னா, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், நான் குடும்பஸ்தன், எனக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழந்தா, ஜக்காத்துடைய பொருள், உணவுப் பொருள்கள், பேரிச்சம்பழந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்னை பொறுப்பாக்கி இருக்கிறார், அதெல்லாம் நான் தர முடியாது. கெஞ்சலாம். அவங்களுக்கே இறக்கம் வந்தது. இறக்கம் வந்த உடனே பிறகு என்ன செய்யறாங்க? சரி கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். அவன் வாங்கிட்டு போயிடறான். காலை பொழுது விடிந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, மா ஃபஅல அஸீரு, உன் கைதி என்ன செஞ்சான்? ஏன்னா அவன் வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்ச உடனே அவனை பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே தன்னுடைய வறுமையை பற்றி சொன்னா அவங்க இறக்கப்பட்டு விட்டுட்டான். இப்ப கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஃபஅல அஸீரு, உன் கைதி என்ன செஞ்சான்? யா ரசூலுல்லாஹ் தன்னுடைய வறுமையை பற்றி முறையிட்டான், நான் இறக்கப்பட்டு விட்டுட்டேன். சரி அவுதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் நாளைக்கு வருவான். அதே மாதிரியே வந்தான். இப்ப பிடிச்சுக்கிட்டான். இப்ப பிடிச்சுக்கிட்ட உடனே மறுபடியும் தன்னுடைய வறுமையை பற்றி சொன்னான், தன்னுடைய ஏழ்மையை பற்றி சொன்னான். இறக்கப்பட்டு மறுபடியும் விட்டுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாளும் கேட்டாங்க, மா ஃபஅல அஸீரு, யா ரசூலுல்லாஹ் அவர் ரொம்ப மன்றாடினா, வறுமையை பற்றி சொன்னான், இறக்கப்பட்டு நான் விட்டுட்டேன். சரி அவுதுன்னா அடுத்த நாளும் வருவான். அதே மாதிரி வந்தா இப்ப பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு வச்சுக்கிட்டு சொன்னாங்க, நீ என்ன கூக்கரடிட்டாலும் மன்றாடினாலும் ஒன்ன நான் விட போறது இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் உன்னை நான் ஒப்படைச்சேன். அப்ப அவன் சொன்னா, நான் வரக்கூடாதுன்னா ஆயத்துல் குர்சி ஓதி,
ஆயத்துல் குர்சி ஓதிக்கின்றா நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அவனை விட்டுட்டான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாஃபாலசி என்ன செய்து வாழு, என்ன செஞ்சா என்ன சொன்னா, யார சொல்ல அதே மாதிரி நான் பிடிச்சி வச்சு உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லும் போது அவன் சொன்னா, ஆயத்துல் குர்சி ஓதிட்டேன்டா நான் இன்னுமே வரமாட்டேன் அப்படின்னா நான் விட்டுட்டேன் என்று சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கௌலுஹு ஸதூக், அவன் சொன்ன வார்த்தை உண்மை, அவன் சொன்ன வார்த்தை உண்மை. வஹுவ கதூப், ஆனா அவன் பொய்யா அப்படின்னா அவன் பொய்யன். வந்தவன் யார் என்று உமக்கு தெரியுமா அபூ ஹுரைரா? வந்தவன் வேறு யாரும் இல்லை, ஷைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்பதான் தெரியும் அபூ ஹுரைராவுக்கு அவன் வந்துட்டு போன ஷைத்தான். சில நேரங்கள்ல ஷைத்தான் என்ன செய்வான்னா, கொஞ்சம் நல்லதும் செய்வான், ஆனா அதை விட பெரிய ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சிருவான், அது வேற விஷயம். அந்த அடிப்படையில அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை, ஆயத்துல் குர்சி ஓதினால் ஷைத்தானுடைய தாக்கம் அந்த இடத்திலே ஏற்படாது, பாதுகாப்பு இருக்கிறது என்ற வார்த்தை இருக்கிறது. அது உண்மை, அது சத்தியம். ஆனா அந்த வார்த்தையை சொன்னவன் யாருன்னு சொன்னா பொய்யன், அவன் தான் சொல்லிட்டு போயிருக்கான். சொன்ன வார்த்தை உண்மை. எந்த இடத்துல ஆயத்துல் குர்சி ஓதப்படுமோ அங்கே ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்காது. அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அது போன்று ஷைத்தான் என்ன சொல்றான்னா, இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல சொன்னா, ஓ ஈமானை விட அந்த கிராமவாசியுடைய ஈமான் இருக்கிறத அது ரொம்ப வலுவானது. வேணா நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் என்ன செஞ்சான், இவர்கிட்ட எப்படி மனித தோற்றம் எடுத்தானோ அதே போன்ற அந்த கிராமப்புறவாசி இடத்துல மனித தோற்றம் எடுத்து அவரை இடைமறித்து சொன்னா, பாருப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அல்லாஹ் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றாங்க பாரு, பொய் அப்படி. அந்த கிராமவாசிக்கு வந்ததே கோபம், கால்ல செருப்பு எடுத்த, இந்த இடத்துல நின்றா உன்னை செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னா ஓடிவிடும். ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னா, ஃபக்ருத்தீன் ராஸி அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு நீ 100 ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கிற, அவன் எந்த ஆதாரமும் இல்லாம அல்லாஹ் ஒருத்தன் இல்லைங்கிற அந்த வார்த்தையை கூட கேட்பதற்கு அவன் தயாராக, அந்த வார்த்தையை கூட கேட்கறதுக்கு அவன் தயார். ஆனா நீ கேட்டுக்கொண்டு அதுக்கு ஒவ்வொன்று ஆதாரத்தை வேற சொல்றேங்கிற, எல்லா ஆதாரத்தையும் நான் முறியடித்து விட்டால் ஓய்யுமா பலகீனத்தில் வந்து தடுமாற்றத்தில். அதனால தான் சொன்ன ஓய்யுமானை விட அந்த கிராமப்புறவாசியினுடைய ஈமா ரொம்ப வலுவன். கைர் அல்ஹம்துலில்லாஹ். சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும். அது மனிதர்கள் தங்களிடத்தில் அது உருவாக்குவது என்பது மிக அவசியமானது. அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளம் தெளிவாகுவதற்கு பல்வேறு வகையான காரணங்களை முன்வைக்கிற போது ஒரு காரணத்தை சொல்கிறார்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். எவ்வளவுக்கு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வீர்களோ அந்த அளவிற்கு உள்ளம் தெளிவாகிக் கொண்டே இருக்கும், தெளிவாகிக் கொண்டே இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள்.
அப்ப என்ன தெரியுது? உள்ளம் சில கச்சடாக்களை கொண்டு, அழுக்கை கொண்டு அது சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஒளிவை கொண்டு என்ன செய்யணும்? அதை தொடச்சிக்கிட்டே இருக்கணும், அந்த அழுக்க போய்கிட்டே இருக்கணும். அந்த கருத்தை தான் அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். உள்ளத்தை தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு பிரதான ஒரு காரணங்களில் ஒன்று அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய உள்ளம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும். எப்போ உள்ளத்தில் பிரகாசம் வந்து விட்டதோ இருள் நீங்கிரும், பாவங்கள் போயிரும், சந்தேகங்கள் போயிரும், பக்குவமான நிலைப்பாடுகள் உருவாகிவிடும். அதற்கு அடிப்படையாக இருப்பது அல்லாஹ். ஷைத்தானுடைய சேஷ்டைகளிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது, எல்லா வகையான கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு இருக்கிறது, துன்யா ஆகிராவுடைய அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸாபுல் கபர், மன்னரையினுடைய வேதனை, அந்த வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய திக்ரை விட வேறொன்றுமில்லை. அதனால நம்முடைய நாவு அல்லாஹ்வை துதிபாடிக்கொண்டே இருக்க வேண்டும், திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய பெரியார்கள் மஷாயிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டே இருங்கள். காலையில தஸ்பீஹாத் செய்யுங்க, மாலையில தஸ்பீஹாத் செய்யுங்க என்று நமக்கு சொல்வதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளம் தெளிவாக பக்குவமான நிலையிலே இருக்கிறது, பண்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அது எல்லா நலவுகளையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லா கைகளையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உள்ளங்கள் அது தெளிவான நிலையில் இருந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் விஷயத்தில் அணு அளவு கூட சந்தேகப்படாமல் தீர்க்கமான நம்பிக்கை உடைய நிலையில் இந்த உள்ளங்கள் இருப்பதற்கும், அல்லாஹ்வுடைய ஒளிவை கொண்டு பிரகாசம் அடைவதற்கும், அதிகமாக திக்ர் செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நிரப்பமான தௌஃபீகை தந்தல் புரிவானாக. வாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.